கோவையில் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருப்பதால் புதிய தொழில் முனைவோருக்கு முதலீட்டை ஈர்க்க சிறந்த வாய்ப்பு உருவாகியிருக்கு. கோவையில் அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் பங்கேற்கிறாங்க. இந்த மாநாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுது. அதாவது 100 முதலீட்டாளர்களும் குறைந்தது தலா 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்ய இருக்காங்க. சர்வதேச முதலீட்டாளர்களும் பங்கேற்பதால் முதலீட்டு தொகை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதனால 500 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதலீட்டை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. அதாவது புதிய தொழில் முனைவோருக்கும் தொழில் விரிவுபடுத்த விரும்புவோருக்கும் முதலீட்டை ஈர்க்க சிறந்த வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், ஓசூர், கடலூர், தஞ்சாவூர், கோவை, திருச்சி, தூத்துக்குடியில் டிஎன் ஸ்டார்ட் அப் மையங்கள் செயல்படுத்தப்படுது. இதற்கான இந்த மையங்களை அணுக வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு.